தனபாலன் சார் அவர்கள் நினைவாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநில அளவிலான முட்கோர்ட் தமிழ் வாத போட்டி தலைமை ஏற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர் சரவணன் சார் அவர்களே, இந்த நிகழ்விலே மிக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய மாநில ஆட்சி மொழி ஆணையத்தினுடைய தலைவர் நீதியரசர் தாரணி மேடம் அவர்களே, அவரோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய மாநில சட்ட ஆட்சி மொழி மன்றத்தினுடைய முழுநேர உறுப்பினரும் முன்னாள் நீதியரசருமான ஜியாவுதீன் சார் அவர்களே, முன்னாள் சட்டத்துறை செயலாளர் கோபி ரவிக்குமார் சார் அவர்களே, மற்றும் இந்த கல்லூரியினுடைய முதல்வர் மேடம் ஃபாத்திமா, கல்லூரியுடைய டீன் கீதா மேடம், மற்றும் இங்கு இருந்திருக்கக்கூடிய மற்ற இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்திருக்கக்கூடிய சத்யபிரியா மேடம், அதை போன்ற உதவி பேராசிரியர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த மதிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய கல்லூரியுடைய தலைவர் அவர்கள் பேசுகின்ற பொழுது 63 மாணவர்கள் இங்கு பங்கேற்றிருக்கிறதாக சொன்னார்கள். கண்டிப்பாக இங்கு சிலர் வெற்றி பெறலாம், சிலர் அதற்கு நெருக்கமான இடத்திலே வந்து செல்லலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இதில் நீங்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே வெற்றியாளர்கள் தான். இப்படி போன்ற ஒரு போட்டியிலே உங்களை நீங்கள் தயார்படுத்தி இந்த இடத்திலே நீங்கள் பங்கெடுப்பதே ஒரு முதல் வெற்றி என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு ஒரு நம்பிக்கை எனக்கு இந்த மேடையிலிருந்து பிறந்திருக்கிறது. தமிழக அரசின் சார்பில் தமிழ் ஆட்சி மொழி தமிழ் எல்லா நிலையிலும் வளர வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வரலான்னு சொன்னாலும் அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய அனைத்து துறைகளும் ஆட்சி மொழி தமிழ் வலுவாக வர வேண்டும், குறிப்பாக நீதிமன்றங்களிலே தமிழ் வர வேண்டும் என்கின்ற ஒரு முன்னெடுப்பை தமிழக அரசு பல்வேறு நிலையிலே எடுத்து வருகிறது. அந்த வகையிலே தான் எங்களுடைய மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையமும் பல்வேறு தமிழ் வளர்ச்சிக்காக, குறிப்பாக சட்டத்துறையினுடைய தமிழ் வளர்ச்சிக்காக நாங்கள் பணியாற்றி வருகிறோம். அதிலே ஒரு மாணவி பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், உச்ச நீதிமன்றத்திலே கூட தமிழ் ஒரு நாள் வாத நிகழ்வு வரும் என்று. ஆம், அது இன்று பார்த்த நம்முடைய மாணவர்கள் இங்கு வாதாடின விதத்தை பார்த்துகின்ற பொழுது கூட எந்த கலப்பு சொற்களும் இல்லை. தூய தமிழிலே மிக சிறப்பாக வாதாடினார்கள் அந்த மாணவர்களும் மாணவிகளும். அது மட்டுமல்ல, உணர்வுபூர்வமாக, குறிப்பாக நான் சட்டக்கல்லூரி மாணவர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது என்று என்ன என்றால், மொழி என்பது நம்முடைய அடையாளம். குறிப்பாக தமிழகத்திலே ஒவ்வொரு நிலையிலும் நம்முடைய மொழியிலே பல கலப்பு சொற்கள் கடந்த காலங்களிலும் வந்து கொண்டிருக்கின்ற, நிகழ்காலத்தை பொறுத்தளவில் அதிகமான கலப்பு சொற்கள் மொழிகளிலே வந்து கொண்டிருக்கின்றன. இதை மாற்றுவதற்கு ஆணையமாக நாங்கள் பல்வேறு நிலைகளே பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நீங்களும் குறிப்பாக சமூக பங்களிப்பு என்று சொன்னால் சட்டக்கல்லூரி மாணவர்கள் எல்லா நிலையிலும் பங்களிக்கக்கூடியவர்கள். நம்முடைய கல்வி, சட்டப்படிப்பு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி எது இருந்தாலும் சமூக பணி என்று சொன்னால் நீங்களும் அதில் முதல் இந்திய சுதந்திரம் என்று சொன்னாலும் அனைத்து சமூக போராட்டங்களிலும் முன்னேற்றி இருப்பது நம்முடைய சட்ட வழக்கறிஞர்களும் சட்ட மாணவர்களும் தான். அந்த வகையிலே நீங்களும் நம்முடைய மொழி, ஆட்சி மொழி தமிழ் என்கின்ற நிலை ஒரு உயரத்துக்கு செல்வதற்கு அந்த உணர்வு உங்களிடம் இருப்பதை நான் பார்க்கிறேன். அந்த நம்பிக்கையில் தான் நான் அதை அதிகமாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எதிர்காலத்திலே கண்டிப்பாக உயர்நீதிமன்றங்களில் நம்முடைய செம்மொழி தமிழானது மிக மிக அதாவது இனிமையாக கேட்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்கின்றது உங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலே இதுபோன்ற கண்டிப்பாக இன்று தனபாலன் சார் அவர்கள் நான் படித்த கல்லூரி தான். இந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் உபசரிப்பை பற்றி எல்லாரும் பேசினீர்கள். அது எங்களுக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது அதை விட அதே அளவு எங்களுக்கும் அதை விட சிறப்பாகவே இருந்தது. சரவணன் சார் அவர்களை நான் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஒருவேளை இன்று தனபாலன் சார் அவர் இருந்திருந்தால் மிக மகிழ்ந்திருப்பார். நாங்கள் படிக்கின்ற பொழுது இந்த கல்லூரி எப்படி இருந்தது, அன்று எப்படிப்பட்ட மாணவர்கள் இருந்தார்கள், ஆனால் இன்று இந்த கல்லூரி எந்த நிலையில் இருக்கிறது, எந்த நிலையிலே வளர்ந்திருக்கிறது, மாநில அளவிலே ஏன் தேசிய அளவிலே
பெயர் சொல்லக்கூடிய சட்டக்கல்லூரியாக அந்த கல்லூரி விளங்கி கொண்டிருக்கின்றது. அப்படி அந்த கல்லூரி விளங்கினாலும் தன்னுடைய அடிப்படை அந்த பணி அவர்கள் கொள்கையிலிருந்து அவர்கள் சற்றும் விலகாமல் தனபாலன் சார் அவர்கள் எந்த அளவுக்கு தமிழ் உணர்வோடு பங்காற்றினார்களோ, ஒருவேளை அவர் நினைத்திருந்தால் இந்த கல்லூரியை அவர் சென்னையிலோ வேறொரு மாநகரத்திலோ அவர் வருமானம் ஈட்டக்கூடிய அளவிலே ஏதோ ஒரு இடத்திலே இந்த கல்லூரியை நிறுவியிருக்க முடியும். ஆனால் அவர் தான் பிறந்த மண்ணிலே இந்த சிற்றூரிலே இந்த கல்லூரியை நிறுவி இன்று நூற்றுக்கணக்கான நீதிபதிகளை உருவாக்கி இருக்கிறார். என் போன்ற ஆயிரக்கணக்கான சட்டக்கல்லூரி வழக்கறிஞர்களை இன்று உயர் நீதிமன்றத்திலும் 2 நீதிபதிகள் இந்த சட்டக்கல்லூரியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அவருடைய உழைப்பு தியாகம் வீண் போகவில்லை. கண்டிப்பாக தொடர்ச்சியாக சரவணன் சார் அவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா முன்னெடுப்புகளிலும் எங்களுடைய ஆதரவு என்று உங்களுக்கு உண்டு. தொடர்ந்து இன்னும் நீங்கள் நல்ல உயரத்தை எட்ட வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கும் இந்த வாய்ப்பை தந்த இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கும் ஆசிரியர்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை குறிப்பாக மாணவர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.